ஓகே பாருங்க, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் நடப்பு 365 அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் கரெக்டாக 7, 8, 9 இந்த 3 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமாக நியூஸ் பேப்பரில் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இடம்பெற்றுச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் சமூக வலைதளம் பயன்படுத்த சிறாருக்கு தடை. ஓகேவா, எந்த மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு வந்து சிறார்களுக்கு தடை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம். இந்தியாவிலே முதன்முறையாக ஒரு மாநிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறார்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலகிராம், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், இது போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தடை விதிச்சிருக்காங்க. குறிப்பா 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா இருக்காரு இல்லையா, கர்நாடக முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் இதை தெரிவிச்சிருக்காரு. இதற்கான ஒரு மசோதா கொண்டு வருவதற்கான எல்லா வழிகளிலும் அவங்க வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. மனநலம், கல்வி வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது. ஓகேவா, இந்த சமூக வலைதளங்கள்ல குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் ஈடுபடுவதால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவர்களுடைய மனநலம் அப்படின்றது பாதிக்கப்படுது. அதே மாதிரி அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படுது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொபைலுக்கு வந்து அடிக்ட் ஆகிறதுனால கிரவுண்டை நோக்கி அவங்க போய் விளையாட போறதில்ல, தன்னுடைய பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசுறது இல்லை, அதிக டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நாட்டிலே முதல் முறையாக கர்நாடக மாநிலம் வந்து இதை கொண்டு வந்திருக்கு. அடுத்து பாருங்க, 2030ஆம் ஆண்டுக்கான தொலைநோக்கு திட்டம். இது யார் அறிவிச்சிருக்கா அப்படின்னா நம்முடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. 2030 நாங்கள் என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, அறிவிப்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். திட்டத்தின் கீழ், எந்த திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டது அப்படின்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாரு. அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1.80 கோடி குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்ததன் மூலம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இதை வெளியிட்டிருக்காங்க. இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். 1.8 லட்சம் கோடி முதலீடு தொழில்துறையில ஈர்க்கிறதுக்கு வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறதா சொல்றாங்க. 50 லட்சம் இளைஞர்களை வேலை வாய்ப்பு உருவாக்க போறாங்க. அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் வகுப்பறை. அதே மாதிரி விவசாய சாகுபடி பரப்பு 50 லட்சம் ஹெக்டரா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அதிகரிக்க போறாங்க. அதோட பாத்தீங்கன்னா 43 லட்சம் உழவர்களுக்கு மண்வள அட்டை அப்படின்றத கொடுக்க போறாங்க. 43 லட்சம் உழவர்களுக்கு மண்வள அட்டை கொடுக்க போறாங்க. இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க கிட்டத்தட்ட இயற்கை விவசாயத்துல 17,000 ஹெக்டேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை விவசாய பரப்பை வந்து அதிகரித்த போறாங்க. அதே மாதிரி உயிர் வேளாண்மை 1 லட்சம் ஹெக்டரா உயர்த்த போறாங்க. உயிர் வேளாண்மை 1 லட்சம் ஹெக்டரா உயர்த்த போறாங்க. நன்னீர் பாசனத்தை 21 லட்சம் ஹெக்டேர்களுக்கு விரிவுபடுத்த போறாங்க. இதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 14 முக்கிய அம்சங்களை வெளியிட்டிருக்காரு. அதுல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா பிரிச்சு இங்க கொடுத்துருக்கோம். இப்போ வேளாண்மைக்கு நிறைய அம்சங்களை வெளியிட்டிருப்பாரு. நான் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க பிரிச்சு கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அமைக்க போறாங்க. அதே மாதிரி உணவு உற்பத்தியை 1.2 கோடி டன்னாக வந்து உயர்த்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1.2 லட்சம் கோடி டன், 1.2 லட்சம் கோடி டன்னாக உயர்த்த போறாங்க. அதே மாதிரி 1.25 லட்சம் உழவர்களுக்கு வேளாண்மை கருவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி வெற்றி பள்ளிகள் திட்டம் மூலம் 1000 மாதிரி பள்ளிகள் விரிவுபடுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்போ மாதிரி பள்ளிகள் ஆல்ரெடி இருக்கு. அது வெற்றி பள்ளிகள் திட்டம் மூலம் இன்னும் 1000 மாதிரி பள்ளிகள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா விரிவுபடுத்த போறாங்க. உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 47% இருக்கு. இது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 90% அச்சீவ் பண்ண போறாங்க. இது அப்படியே கேட்பாங்க. அப்ப 2030க்குள்ள நம்முடைய அந்த கனவு என்ன, இலக்கு என்ன உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 90%. அது இங்க கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, நான் முதல்வன் 2.0 மூலம் கூடுதல் திறன் பயிற்சி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சி அதிகரிக்க தொழிற்கல்விகளுக்கு சிறப்பு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து கல்வி நிறுவனங்களும் ஏஐ ஆய்வகம் உருவாக்கப்படும், வருங்காலங்கள்ல ஏஐ ஆய்வகம் உருவாக்கப்படும் அப்படின்றதையும் இதுல குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி பாருங்க, ரொம்ப முக்கியம், ஜவுளி, தோல், ஆடை, கைவினை, கணினி இது போன்ற தொழில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பயிற்சி அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அப்ப பயிற்சி வழங்கப்பட்டு பிற்பட்டோர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை இதன் மூலம் உறுதிப்படுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கக்கூடிய மாவட்டங்கள்ல திறன் மேம்பாட்டு மையத்தை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அமைக்க போறாங்க. வீட்டு மனையற்ற எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய நடவடிக்கை இன்னும் துரிதப்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 18 லட்சம் முதலீடு 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை வருங்காலங்களில் நாங்கள் உருவாக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் 12,000 கோடி டாலராக உயர்த்துதல் இது வந்து இலக்கு வச்சிருக்காங்க. 7 லட்சம் புதிய வீடுகளை கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி வீடுகள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின்படி கொடுக்கப்பட்டு வருகிறது. பட் இருந்தாலும் இன்னும் 7 லட்சம் வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா புதிதாக கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிராம சந்தைகள், விளையாட்டுகள், நல்வாழ்வு, கட்டமைப்பு உள்ளிட்ட சிறப்பம்சங்கள் கொண்ட உத்தமர் மாதிரி காந்தி கிராம திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தமர் மாதிரி காந்தி கிராம திட்டம் எதனோடு தொடர்புடையதுன்னா கிராமங்களை மேம்படுத்துவதோடு தொடர்புடையது. குறிப்பா அங்க கிராம சந்தைகள், விளையாட்டு மைதானங்கள், நல்வாழ்வு, சுகாதாரத்துறையில வந்து இன்வெஸ்ட் பண்றது, கட்டமைப்பு உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த போறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் அமல்படுத்தப்படும் சொல்றாங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல் கட்டமாக 10 ஊராட்சிகளில் இந்த திட்டம் தற்போதே தொடங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியம். ஏற்றுமதி வந்து பாத்தீங்கன்னா 120 பில்லியன் டாலராக உயர்த்துதல், மாவட்டந்தோறும் நவீன தொழில் பூங்காவை அமைத்தது, மாவட்டந்தோறும் நவீன தொழில் பூங்காவை அமைத்தல், ஐடி ஏற்றுமதியில 6 லட்சம் கோடியா உயர்த்துதல். ஓகேவா, ஐடி ஏற்றுமதி வந்து 6 லட்சம் கோடியா உயர்த்துதல். ஐடில வந்து பாத்தீங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்பத்துல 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இது எல்லாமே 2030க்குள்ள பண்ணணும் அப்படின்ற இலக்கு. ஜவுளி தொழில் பூங்கா நவீனமயமாக்கப்பட்ட திருப்பூர், கரூரில் 35,000 ஜவுளி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் வந்து பாத்தீங்கன்னா உயர்த்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு மீன்பிடி உற்பத்தி 4.5 லட்சம் டன், பால் உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா 4.50 கோடி லிட்டர். அதே மாதிரி கால்நடை எண்ணிக்கை வந்து 3 கோடியாக உயர்த்த போறாங்க. இதெல்லாம் அவங்க வச்சிருக்கக்கூடிய இலக்கு ரொம்ப முக்கியம். 1 லட்சம் ஏக்கரில் தீவன பயிர் சாகுபடி, நகர்ப்புற பகுதிகளில் 20% பசுமை பகுதிகள், பூங்காக்கள் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகரம் அமைக்கப்படுது அப்படின்னா அந்த நகரத்துல நிறைய பூங்காக்கள் அமைச்சு அது பசுமை நகரமாக உருவாக்குவதற்கான அனைத்து வேலைகள்லையும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி கழிவுநீர் முழுமையாக சேகரித்து சுத்திகரிக்க 30% மறுசுழற்சி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கக்கூடிய கழிவுகளை சேகரித்து அதுல இருந்து ஒரு 30% என்ன பண்ணலாம், மறுசுழற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவீன தொழில்நுட்பங்களின் உதவியால் பாலங்கள், சாலைகளின் ஆயுட்காலங்கள் ஆய்வு செய்யப்பட்டு விபத்துக்கள் வந்து குறைக்கப்படக்கூடிய நடவடிக்கையில என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஈடுபட போறாங்க. இதை செயல்படுத்த 1 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கு வந்து அடையலாம். 2030க்குள்ள நம்ம 1 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கு அடையிறது அப்படின்றதா நம்ம அரசாங்கம் 2021 அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் 2021 பதவியேற்றப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா 1 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கு அப்படின்றது. அதை அடையணும்னா இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணி தான் ஆகணும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் மார்ச் 8 மகளிர் தினம் அப்படின்றது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் 1913 என்ன பண்ணாங்க அப்படின்னா மார்ச் 2 கொண்டாடினாங்க. அதே மாதிரி 1914 வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 8 ரஷ்யாவில் இந்த மகளிர் தினம் அப்படின்றது கொண்டாடப்பட்டது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய குறிப்பா அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள்ல பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா குரல் கொடுத்தாங்க. அங்க வேலை செய்யக்கூடிய காலங்கள்ல அவங்களுடைய பணி அப்படின்றது மிக மிக கொடூரமானதாக இருந்தது. ஏன்னா பணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மணி நேரத்திற்கு அதிகமாக வேலை, குறைந்த ஊதியம், இது போன்ற சவால்களை அவங்க சந்திக்க நேரிட்ட போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான போராட்டங்கள்ல ஈடுபட்டு கடைசியா தான் இந்த மார்ச் 8 அப்படின்றது மகளிர் தினமா கொண்டாடப்பட்டிருக்கும். அதே மாதிரி 1917 மிகப்பெரிய போராட்டம் ரஷ்யாவில் பெண்கள் நடத்துறாங்க. நான் மார்ச் 8 மகளிர் தினம் இருக்கு இல்லையா, அதை பத்தி முன்னாடி மார்ச் 6 மகளிர் தினம் எப்போ வந்து கொண்டாடப்பட்டது, மகளிர் தினத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டு பெண்களை தனிப்பெரும் தலைவிகளாக உயர்த்த மத்திய அரசு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருந்தாங்க. ஓகேவா, பிரதமருடைய தாய்மை போற்றுவோம் திட்டம் மூலம் கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் பயனாளிகளா இருந்திருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் பிளஸ் தாய்மார்கள் வந்து இதுல முக்கியமான பயனாளிகள். உதவி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி அளவுக்கு மத்திய அரசு வந்து உதவி செஞ்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, குடிநீர் குழாய் இணைப்பு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 1.1 கோடி குழாய் இணைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம். உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு மூலம் கிட்டத்தட்ட 41 லட்சம் பயனாளிகள் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. வீட்டு வசதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 14 லட்சம் வீடு மத்திய அரசு கொடுத்திருக்கு. 65 லட்சம் கழிப்பறைகள் வந்து தமிழ்நாட்டில் கட்டுறதுக்கான அனுமதி கொடுத்திருக்காங்க. அது முடிவடைஞ்சிருக்கு.
எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு பெண்கள் 23 லட்சம் எம்எஸ்எம்இகள் வந்து வழி நடத்துறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க, வழி நடத்துறாங்க. அடுத்து லட்சாதிபதி சகோதரிகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 5.6 லட்சம். ஓகேவா, ₹1,00,000 சம்பாதிக்கக்கூடிய லட்சாதிபதி சகோதரிகள் எத்தனை பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா 5.6 லட்சம் பேர் இருக்காங்க. செல்வமகள் சேமிப்பு திட்டம் கிட்டத்தட்ட 4 லட்சம் குழந்தைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுடைய வைப்பு, ஓகேவா, அவங்களுடைய வைப்பு தொகை பார்த்தீங்கன்னா சேமிப்பு கிட்டத்தட்ட 33,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மார்ச் 9 நடப்பு நிகழ்வு. T20 உலகக்கோப்பை 2026 எங்க நடைபெற்றது அப்படின்னா இந்தியாவில் அகமதாபாத்ல நடைபெற்றது. இதுல எந்தெந்த அணிகள் வந்து ஃபைனல்ல மோதினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா விசஸ் நியூசிலாந்து. யார் வின் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா வந்து வின் பண்ணாங்க, இந்தியா வந்து வின் பண்ணாங்க. அப்போ T20 உலகக்கோப்பை 2026 வென்ற அணி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, இந்தியா. கடைசியா எந்தெந்த அணிகள் மோதியது அப்படின்னு கேட்பாங்க, நியூசிலாந்து விசஸ் இந்தியா. அதுல இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, நேபாள நாடாளுமன்ற தேர்தல் 2026 நடைபெற்றது. தற்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸோடைய போராட்டங்களை பத்தி நம்ம பார்த்திருப்போம். அதுல ராஷ்டிரிய சுதந்திர கட்சி அப்படின்ற ஒரு கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாலேந்திர ஷா என்று அழைக்கக்கூடிய பாலன் 35 வயதுடைய ஒரு நபர், இவருடைய தலைமையில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா களம் காண்றாங்க நேபாள நாடாளுமன்றத்துல. அடுத்து சர்மா ஒலி, கிட்டத்தட்ட பழந்தின்னு கொட்டை போட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தலில் ஊறி 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 பொது வாழ்க்கையில் அந்த அளவுக்கு வந்து நேபாளத்துல தன்னுடைய கால் பதித்த தளமா பதிந்திருந்த இந்த சர்மா ஒலி தலைமையிலான சிபிஎன் யூஎம்எல் தலைமையிலான இந்த கட்சி இருக்கு இல்லையா, இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த சர்மா ஒலிக்கு வந்து 74 வயசு ஆகுது. 74 வயசான ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி 35 வயதான பாலன் அப்படின்ற ஒரு இளைஞர்கிட்ட வந்து தோத்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 50,000 வாக்கு வித்தியாசத்தை தோத்திருக்காரு. அப்ப இந்த பாலனுடைய கட்சி தான் என்ன பண்ணுது அப்படின்னா பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நேபாளத்துல அமைக்கிறாங்க. மத்திய அரசு வழங்கும் பாதுகாப்பு, இது எதுக்காக பாக்குறோம்னா நம்முடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மேற்கு வங்கத்துக்கு போயிருக்காங்க. மேற்கு வங்கத்துக்கு போகும்போது இப்போ குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்துக்குள்ள போனாங்கன்னா அங்க முறையா யாரு வரவேற்கணும் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரவேற்கணும். அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் சார்பாக அமைச்சர்கள் வரவேற்கணும். இது வந்து புரோட்டோகால், ஓகேவா. ஆனா இது வந்து அங்க மீறப்பட்டிருக்கு. யார் வரவேற்கிறா அப்படின்னா ஒரு மேயர் போய் வரவேற்றிருக்காங்க. ஒரு குடியரசுத் தலைவர் போய் ஒரு மேயர் வரவேற்கிற அந்த புரோட்டோகால் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க உயர் பதவியில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர்கள், டிஜிபி அந்தஸ்துல இருக்கக்கூடிய காவலர், இவங்க எல்லாமே இப்போ வரவேற்கணும். பட் இங்க போகல, பெரிய சிக்கல் வந்து உருவாயிருக்கு. அதுல உங்களுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சகம் 2 விதமான பாதுகாப்பு நடைமுறை புத்தகங்களை வந்து வச்சிருக்காங்க. ஒன்று நீல புத்தகம் ப்ளூ புக்கு, இன்னொன்று எல்லோ மஞ்சள் புத்தகம். இந்த புத்தகங்கள் யார் யாரை பத்தி சொல்லுது, என்னென்ன அவங்களுடைய சலுகை, கட்டுப்பாடு, விதி, பாதுகாப்பு பத்தி சொல்லுன்னு பார்ப்போம். நீல புத்தகம் பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் இவங்களுடைய பாதுகாப்புக்கான வழிமுறையை பத்தி சொல்லுது. ஒரு மாநிலத்துக்குள்ள பிரதமர் போறான்னா ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அந்த மாநில அரசு தான் என்ன பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா துறையும் ஒருங்கிணைந்து செயல்படணும். இவருக்கு வந்து எஸ்பிஜி ஸ்பெஷல் அந்த பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க, அந்த படை இருக்கும். இருந்தாலும் அந்த மாநிலத்தினுடைய முக்கிய பங்கு இவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அதே தான் குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும். அப்ப இந்த நீல புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய புரோட்டோகால் வந்து மீறப்பட்டிருக்கு. இப்ப நீல புத்தகம் யாருடைய பாதுகாப்பு வழிமுறைகளை பத்தி சொல்லுதுன்னு கேட்பாங்க, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர். அடுத்து மஞ்சள் புத்தகம் தனிநபர்களின் பாதுகாப்பு. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க, Y+ பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க, ஓகேவா. இப்ப அண்ணாமலை இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து Z+ பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு நபர்கள், அந்தஸ்துல இருக்கக்கூடிய நபர்கள், ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணும், பொது வாழ்வில் அச்சுறுத்தல் இருக்கும். இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நபர்கள் வேண்டுமென்றால் அவங்க Y+ Z+ போன்ற பாதுகாப்புகளை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கேட்கலாம். மத்திய உள்துறை அமைச்சகம் இவருக்கு உயிர் பாதிப்பு இருக்கு, கண்டிப்பா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா இந்த Y+ Z+ போன்ற பாதுகாப்புகளை கொடுப்பாங்க. இதுல Z+, Z, Y+, அதுக்கப்புறம் X அப்படின்ற வகைகள்ல பாதுகாப்பு முறைன்னு இருக்கு. இது மஞ்சள் புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. இதை வழங்கக்கூடிய நிறுவனம் மத்திய பாதுகாப்பு நிறுவனம், ஓகேவா. இவங்க தான் வழங்குவாங்க. குறிப்பா Z+, Z, Y+Y, X போன்ற பிரிவுகள்ல பாதுகாப்பு கொடுக்கப்படும்.
தனிநபர் குடிமக்களுக்கும் இதை பெறலாம். இதற்கு அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கட்டணம் செலுத்தணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, பிரதமருடைய பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பு பாதுகாப்பு படை சட்டம் 1988 கொண்டு வராங்க. பிரதமருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த ஃபோர்ஸ் தான் பிரதமருடைய அந்த நிகழ்ச்சி நிரல்களை முழுசா வடிவமைச்சு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. எஸ்பிஜி ஆயுதப்படை தான் இதை செய்ய போறாங்க. இதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த எஸ்பிஜி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னா கரண்ட் பிஎம், ஓகேவா, தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரதமர், அதுக்கப்புறம் எக்ஸ்பிஎம், அவங்களுடைய ஃபேமிலிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்படும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, இந்திய சட்டத்துறை பெண்களின் முதல் தேசிய மாநாடு 2026 எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க. டெல்லியில வந்து நடைபெற்றிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகாந்த் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கலந்து கொண்டு உரையாற்றி இருப்பார். ஓகேவா? அப்போ 7, 8, 9 இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். கண்டிப்பா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். நல்லா ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இது பிரிமினரி கம் மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ தமிழ்நாடு 2030 ஆண்டுக்கான தொலைநோக்கு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு. அப்ப பாருங்க, சமூக வலைதளம் பயன்படுத்த சிறாருக்கு தடை விதித்த மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கர்நாடகா. நாட்டிலே முதன்முறையாக இது அவங்க பண்ணியிருக்காங்க. 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பொது சமூக ஊடக தளங்களை அணுகக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 2030 ஆண்டுக்கான தொலைநோக்கு திட்டத்தை யார் அறிவிச்சா? முதல்வர். எந்த திட்டத்தின் கீழ் அறிவிச்சார்னு கேட்பாங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 1.80 கோடி குடும்பங்கள், அதாவது 1,80,00,000 குடும்பங்களை அவங்க நேரில் சென்று ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அந்த குடும்பங்கள் சொன்ன முக்கிய விஷயங்களை பேஸ் பண்ணி முன்னுரிமை அடிப்படையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வெளியிடப்பட்டிருக்கு. 14 அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. ஓகே, 1.8 லட்சம் கோடி முதலீடு, 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாமே இதுல சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு பெண்களை தனிப்பெரும் தலைவிகளாக உயர்த்த மத்திய அரசு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அந்த டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எவ்வளவு பயனாளிகள் தற்போது இருக்காங்க ஒவ்வொரு திட்டத்திலையும் அப்படின்றது. அடுத்து பாருங்க, T20 உலகக்கோப்பை யார் வின் பண்ணா? இந்தியா. நேபாள நாடாளுமன்றத்தில் இப்போ புதுசாக வந்து ஜென்சி கிட்ஸ் தலைமையிலான ஒரு புரட்சி மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டது. 74 வயதான மிக மூத்த அரசியல்வாதி சர்மா ஒலி அவர்களை தோற்கடித்து பாலன் என்பவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? வெற்றி பெற்றிருக்காரு. அவருடைய கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது. மத்திய அரசு வழங்கக்கூடிய பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் ப்ளூ புக், நீல புத்தகம், எல்லோ புக் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த ப்ளூ புத்தகத்துல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் இவங்களுக்கான பாதுகாப்பு, தனிநபர்களுக்கான பாதுகாப்பு மஞ்சள் புத்தகத்துல இருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்திருப்போம். அடுத்து பாருங்க, இந்திய சட்டத்துறை பெண்கள் முதல் தேசிய மாநாடு எங்க நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்.